வணக்கம் ஓவியா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மார்க்கெட் தெருவில் கட்டப்பட்டு இருக்கக்கூடிய பெருநகர சென்னை மாநகராட்சி சென்னை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9.74 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் பள்ளி கட்டடத்தை திறந்து வைக்கிறார். தொடர்ந்து அதே தொகுதியில் சிவா இளங்கோ சாலையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் 18.26 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் காவல் நிலையம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 17.65 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 14 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவரது அலுவலகம் அருகே ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஈடுபட இருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகையால் கொளத்தூர் தொகுதியில் அவரது தொண்டர்கள், அவருக்கு ஆதரவாளர்கள் என அனைவருமே உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். குறிப்பாக முதலமைச்சர் செல்லக்கூடிய பகுதி நெடுகிலும் முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்த பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 14 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பரப்புரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அவரது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே இந்த ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் ஈடுபட இருக்கிறார். ஓவியா, ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.